அவர் இன்னும் உயிருடன் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார். அவர் பெயர் மட்டுமல்ல, நம்முடைய கழகத்தினர் கொடியிலும் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் அவர்கள் அண்ணாவின் படத்தை வைத்திருக்கின்றார். உலகத்திலேயே ஒரு கட்சியில் ஒரு கட்சியினுடைய தலைவர்கள் வைத்தது பார்த்தீங்கன்னா அது அனைத்து இந்திய அண்ணா எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர்கள் தான் வைத்தார்கள். அதற்கு காரணம் இந்த நாடு முதல் எப்படி இருந்தது, சுதந்திர அடைவது பார்த்தீங்கன்னாக்க முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு தமிழர் முதலமைச்சராக மெட்ராஸ் பிராவின்ஸ் சொல்லணும். அப்பெல்லாம் வந்து கர்நாடகாவில் ஒரு பகுதி எல்லாம் சேர்ந்து ஒரு பகுதி, ஆந்திராவில் சேர்ந்து டாக்டர் சுப்பராயன் முதல் ஒரு தமிழன் வந்து இருந்தார். அதுக்கு முன்னே நம்ம ரெட்டியார் தான், கடலூர் ரெட்டியார் தான் முதல் ஜஸ்டிஸ் பார்ட்டில் வந்து முதலமைச்சர் ஆனார். பிறகு சுப்பராயன் ஆனார். அதற்கு அடுத்ததாக நான் சொல்வது என்னவென்றால், பல பேர் இருந்தாங்க ஆந்திராவில் வந்து ஆண்டாங்க. அதெல்லாம் நம்மதான் ஒரு திராவிட சமுதாயம் என்றால் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கர்நாடகம் எல்லாம் சேர்ந்துதான் நம்ம திராவிடம் சொல்லுது. அதற்காக தந்தை பெரியார் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவருக்கு தாய்மொழி கன்னட மொழி தான். பல பேருக்கு பல மொழி இருக்கலாம். ஆகவே ஒரு கலாச்சாரம் என்பது ஒரு தமிழ் கலாச்சாரம், அதன் அடிப்படையாக கொண்டு திராவிட கலாச்சாரம் என்பதை கொண்டுதான் அந்த இயக்கத்தின் பேர். நம்முடைய பகுதியில் இருப்பவர்கள் தமிழர்களும் இருக்கின்றார், தமிழ் பேசுவர்கள் இருக்கின்றார்கள், தெலுங்கு பேசுவர்கள் இருக்கின்றார்கள், கன்னடம் பேசுவர்கள் இருக்கின்றார்கள், மலையாளம் பேசுகிறார்கள். ஆகவே இதெல்லாம் வைத்துதான் இந்த தந்தை பெரியார் இயக்கத்தில் இருந்து தந்தை பெரியார் சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, ஜாதி ஒழிக்க வேண்டும், பிறப்பால் நாம் வேற்றுமை காட்டக்கூடாது என்பதற்காக அடிப்படையாக அந்த இயக்கத்திற்கு தொடர்ந்து சென்றார். வேற அண்ணா அவர்களோ அந்த கொள்கை அடைய வேண்டும் என்றால், பெரியாருடைய எண்ணத்தை நிறைவேற்றும் என்றால், தன்னுடைய தலைவனாகிய பெரியாருடைய நிறைவேற்ற வேண்டும் என்றால் நாம் தேர்தலில் போட்டியிட வேண்டும், மக்களை சந்திக்க வேண்டும், அந்த சட்டமன்ற நாடாளுமன்றத்திலே கூட ஒழிக்க வேண்டும் என்பதற்காக அவர் திராவிட முன்னேற்ற கழக கட்சி உருவாக்கினார். அங்கதான் மாறுபட்டு தந்தை பெரியாருக்கு அவர் வந்து இதுதான் மாற்றம். நாம் வந்து மக்களுடைய உணர்வை இருக்கணும்னா ஜனநாயக முறையில் நம்ம செயல்படுத்த ஒரு வாய்ப்பு தேர்தல் போட்டியிட வேண்டும். அதனால 1952 முதல் தேர்தல் இருந்தது. அந்த தேர்தலில் வந்து தேசிய கட்சி வெற்றி பெறாத ஒரு பகுதி மெட்ராஸ் பிராவின்ஸ், மெட்ராஸ் ராஜதானி சொல்லுவாங்க. அந்த மெட்ராஸ் ராஜதானத்தில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு 152 சீட்டு தான் காங்கிரஸ் வந்தது. காங்கிரஸ் 166 வந்தது. அப்ப யார் முதலமைச்சர் கேள்வி வந்தது. அப்பொழுதுதான் நம்ம ஒசூர்ல பிறந்த இந்த ராஜாஜி அவர்கள் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டாக 152 பேரை வச்சுக்கிட்டுனா முதலமைச்சர் என்ற பதவியை பெற்று நம் ஊரை சேர்ந்த ஒசூரை சேர்ந்த முதலாக முதல் தேர்தலில் காங்கிரஸ் ஆனது வெற்றி பெறாவிட்டாலும், தேசிய கட்சி மெஜாரிட்டி பெறாவிட்டாலும் நான் ஆட்சி அமைக்கிறேன் என்று நேருடைய வேண்டுகோள் ஏற்ப அவர் ஆட்சியை நம்முடைய இந்த பகுதியில் பிறந்த நம்முடைய ஒசூர் படித்த ராஜாஜி அவர்கள் மாவட்ட அவர்கள் அமைத்தார்கள். எதற்கு சொல்கிறேன் என்றால், அன்றைய அந்த தமிழகத்தை பொறுத்தவரையில் தேசிய கட்சிகளுக்கு இடம் கிடையாது. காமராஜர் வந்தார், அது வேற. ஆனா தேசிய கட்சி ஆட்சியை மைனாரிட்டி அமைச்சர் ராஜாஜி அமைச்சாரு, காமராஜ் அமைக்கல. பல பேருக்கு தெரியாது. காமராஜர் தான் வந்து அமைச்சாரு, காமராஜர் வந்து ஆட்சி அமைக்கல. அன்று அமைத்தது ராஜாஜி அவர்கள், நம்ம ஒசூரை சேர்ந்த ராஜாஜி அவர்கள் தான் இந்த ஒரு தேசிய கட்சிக்கு அங்கீகாரம் கொடுத்து ஒரு ஆட்சி கட்சியை காங்கிரஸ் ஆட்சியை அமைத்தார். அது பிறகு மெஜாரிட்டி மேல பல பேர் சேர்ந்தாங்க. எதுக்கு சொல்ல வந்தாங்கன்னா, அந்த நேரத்தில் அண்ணா அவர்கள் 82 தேர்தலில் பிரச்சாரம் செய்தார். யாருக்கு செய்தார் என்றால், காங்கிரஸ் ஆனது நமக்கு ஒத்து வராது, நம்முடைய திராவிட கொள்கைகள், திராவிடத்தினுடைய உறுதிமொழிகள் அவர்களுக்கெல்லாம் பிரச்சாரம் செய்கிறேன் என்று அந்த நேரத்தில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். திராவிட முன்னேற்ற சார்பாக 1952 155 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க அண்ணா கிட்ட. நீங்க சொல்றதை நாங்க கேட்போம், உங்களுடைய கருத்துக்களுக்கு ஏற்ப சட்டமன்ற பேசவும் சொன்னாங்க. அந்த தேர்தலில் அண்ணா பிரச்சாரம் செய்ததன் காரணமாக 43 சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கியவர் திரு அண்ணா அவர்கள். அதை சொல்லலாம்.
உருவாக்கிய பிறகு ராஜாஜி வந்து மைனாரிட்டி மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது அதுல ராஜாஜி கூட சேர்ந்துக்கிட்டு போய் காங்கிரஸ் சேர்ந்துட்டாங்க, போயிட்டு மந்திரி பதவிக்கு போயிட்டாங்க. பிறகு அண்ணா நினைச்சாரு, நாம உழைச்சுங்க சாதாரண மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக, பொருள் கொடுப்பதற்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழ் மொழிக்காக, தமிழுடைய ஏழையினுடைய வறுமை போக்குவதற்காக, சமத்துவத்தை பெறுவதற்காக நாம் போராட என்பதற்காக இவர்களாக உழைத்தாமே. ஆகவே இவர்கள் நம்ப பிரயோஜனம் இல்லை என்று 1956ஆம் ஆண்டு திருச்சி மாநாட்டில் முடிவெடுத்து அன்றைய அண்ணா அவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் போட்டியிடும் என்று போட்டிய ஆரம்பித்தார். அதுதான் தேர்தல். அப்பொழுதுதான் அவர் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு சென்றார். பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டது. அதற்கு பிறகு எப்படி தேர்தல் நடந்திருக்கும்? 62 தேர்தல் அண்ணாவை தோற்கடித்தார்கள். ஆனால் 50 பேர் திமுக உறுப்பினர் ஆனார்கள். பிறகு 67 அண்ணா அவர்கள் கூட்டணி அமைத்தார்கள். அப்ப ராஜாஜியும் கூட்டணி வந்தார். முதல்ல காமராஜருக்கு ராஜாஜி என்னைக்குமே ஆகாது, உங்களுக்கு தெரியாது. ராஜாஜி நம்மூருக்கார வந்து காமராஜ் என்னைக்கு ஏற்றுக்கின்றது. காமராஜ் காங்கிரஸ் பிரசிடண்டா இருந்தார். ஆனா காமராஜ் வந்து எம்எல்ஏ நிக்கல. அன்னைக்கு அவர் வந்து பாராளுமன்ற எம்பியா போயிட்டார். அப்ப அவருக்கே நம்பிக்கை இல்லை, தேசிய கட்சிக்கு வந்து ஜெயிக்கணும் அவருக்கே நம்பிக்கை இல்லை. அதுதான் சொல்ல வரேன், தேசிய கட்சிகளுக்கு தமிழகத்தில் இடமில்லை என்பதை அன்றைய காங்கிரஸ் உணர்ந்து காங்கிரஸ் தலைவர் காமராஜ் உணர்ந்தார். அது இன்றும் பொருந்தும் என்று சொல்ல வருகின்றேன். எந்த தேசிய கட்சியாக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைத்தால் அண்ணா உருவாக்கிய அந்த உணர்வு இருக்கின்றது. அந்த இயக்கம் திராவிட இயக்கம் தான் என்றும் தமிழகத்தை ஆளும் என்பதை அண்ணாவுடைய பிறந்த நாளிலே நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சொல்லப்படுவது. அதற்காக யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த தேசிய கட்சிக்கும் அனைத்து இந்திய அண்ணாவை பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. எடப்பாடி பழனிசாமி இருக்கின்றார், தைரியமாக இருக்கின்றார், வழிகாட்டுகின்றார். எப்படி வெற்றி பெற முடியும், ஆட்சி அமைக்க முடியும்? அண்ணாவினுடைய எண்ணங்களையும் புரட்சி தலைவருடைய அன்பையும் அம்மா செய்த திட்டங்களையும் தமிழர்களுக்கு நான் இருக்கிறேன் என்று நமக்கு கை காட்டிக் கொண்டிருப்பவன் நம்முடைய தொண்டராக நம்முடைய இருந்த ஒரு விவசாய குழு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தைரியமாக வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றார். அதாய் அண்ணா பிறந்த நாளில் முடிவெடுப்பது நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 2.5 லட்சம் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழர்களுக்காக பாடுபடுகின்ற ஒரு எளிய விவசாயி குடும்பத்திலே பிறந்த அரசியலே குடும்ப அரசியல் கூடாது என்பதை வலியுறுத்துகின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார். அண்ணா சொல்லணும் முதல் பார்க்கணும். முதல்ல மாற்றாந்தோட்டத்துக்கு மல்லிகை உண்டு, மல்லிகை மனம் உண்டு என்று சொன்னார் ஒரு கருத்து. அதாவது ஒரு டேலண்ட் ஒருத்தர் இருந்தா ராஜாஜிக்கு அவர் அறிந்தன ராஜாஜி கூட்டு சேர்ந்தார். ஏன்னா அவர் பேர் அறிஞர் மாமேதை என்பது அண்ணா ஒரு கட்டத்தில் ராஜாஜி எதிர்த்தாலும் அவருடைய அறிவுக்கு மதிப்பு கொடுத்தவர் மாற்றாந்திலே பகுதியை சேர்ந்த ராஜாஜிக்கு மதிப்பு கொடுத்தார், கூட்டணி சேர்த்தார். காரணம் அண்ணாவும் சென்றார் இந்தி வேண்டாம் என்ற கொள்கை ராஜாஜி அவர்கள் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு உறவு ஏற்பட்டது. ஆகவே மாபெரும் ராஜா மற்றாந்தவரை மதித்தவர் அவர் போல. எப்படி சொல்லுவார், வன்முறை நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. ஒரு ஜனநாயக போட்டியிட வேண்டும் என்றால் நம்முடைய கத்தியை தீர்க்காதே சொல்றார். கத்தியை தீர்க்குன்னா கத்தியால சாவம். இன்னைக்கு என்ன நடக்குது பாருங்க, எங்க பாரு போல கொல்ல சங்க வரிப்பு அவன் கத்தில குத்துறான் சாவறான். இந்த திமுக ஆட்சி வந்தாலே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு கெட்டு உயிருக்கு நம்முடைய உயிருக்கா என்று ஒரு ஆபத்து, ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, அது தாய்மார்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணா அதுக்காக உருவாக்கிறார். பெண்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்று சொன்னார். பிறகு எதையும் தாங்க வேண்டும் என்று இதையும் தாங்க இதயம் வேண்டும் என்று சொன்னார். ஆம், நாங்கள் பல்வேறு சோதனைகளை அனைத்து இந்திய அண்ணாவில் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். பொய் வழக்கில் போடுகின்றார்கள். எங்களுக்கு வேண்டும் என்று இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு கூட்டம் நடத்த கூட பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஒரு மாநாட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில ராஜ்யத்திற்காக ஒரு கட்சி மாநாடுக்கு இடம் கிடைக்காம இப்படி எல்லாம்